அப்பா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. 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 உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளை போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா. உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் இதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் இதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டுமென்றார், அத்தனையும் சொல்ல வேண்டுமென்றார், 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. 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 கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே
இந்த மாலை வேளையில் எங்களை உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய மேலான சமூகம், உம்முடைய ஜீவனுள்ள சமூகம், உம்முடைய அதிசயமான சமூகம் ஆண்டவரே எங்கள் நடுவிலே இறங்கி வருவதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம் அப்பா. காலையில் பலி செலுத்த கிருபை பாராட்டினீர், மாலையில் நன்றி சொல்ல கிருபை பாராட்டி இருக்கிறேன். நீர் அதிசயமான தேவன், நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் நன்மைகளின் நாயகன், நீர் ஜீவனுள்ள கண்மலை, நீர் உயிருள்ள கண்மலை, நீர் கைவிடாத கண்மலை, எங்களை விட்டு விலகாத, எங்களை கைவிடாத நல்ல கண்மலை, எங்களை விட்டு விலகாத, எங்களை கைவிடாத நல்ல கண்மலை. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். எங்களை விட்டு விலகாத, எங்களை கைவிடாத நல்ல கண்மலை, கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரம் ஆண்டவர். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரம் ஆண்டவர், சர்வ சிருஷ்டிகரே ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஹல்லேலூயா, எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்காருங்க, கரங்களை தட்டி பாடுவார். எபினேசர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி பார், எண்ணி பார். எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. கண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. 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 காயப்பட்டார் சுகமாக நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானோம் தழும்புகளா. காயப்பட்டார் நம் சுகமாக நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானோம் தழும்புகளா. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம்.
நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். கண்களை மூடி 2 கரங்களை மேலே உயர்த்தி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை நோக்கி பாருங்கள். எல்லா பாரங்களையும் எல்லா துக்கங்களையும் எல்லா கவலைகளையும் அவருடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுங்கள். மேலான சமூகம், விவரிக்க முடியாத ஒரு அதிசயமான சமூகம். அந்த சமூகத்தை நோக்கி பாருங்கள். அந்த சமூகம் ஆறுதல் தருகிறது. அந்த சமூகம் விடுதலை தருகிறது. அந்த சமூகம் சுகம் தருகிறது. அந்த சமூகம் அற்புதங்களை செய்கிறது. அந்த சமூகம் கட்டுக்களை உடைக்கிறது. அந்த சமூகத்தை நோக்கி பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். Praise the Lord. இந்த மாலை வேளையிலும் நல்ல இரட்சகர் உங்களையும் என்னையும் கிருபையோடு இரக்கத்தோடு தயவோடு இந்த ஆராதனைக்கு அழைத்து வந்திருக்கிறார். அழைத்தவர் நல்லவர், நம்பத்தக்கவர், அதிசயமானவர், கைவிடாதவர். ஹல்லேலூயா, ஆமென். 1 சாமுவேலின் புத்தகம் 5வது அதிகாரம் 1வது திருவசனம். கவனிங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 5வது அதிகாரம் 1வது திருவசனம். பெலிஸ்தியர் கடவுளின் பேழையை கைப்பற்றி, பெலிஸ்தியர்கள் கடவுளுடைய பேழையை கைப்பற்றி அதை எபனேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு சென்றனர். ஆமென். பெலிஸ்தியர் கடவுளின் பேழையை தாகோன் கோவிலுக்கு தூக்கி கொண்டு வந்து, பெலிஸ்தியர்கள் கடவுளுடைய பேழையை தாமோன் கோயிலுக்கு தூக்கி கொண்டு சென்று தாகோன் சிலை அருகில் வைத்தனர். தாகோன் சிலை அருகில் வைத்தனர். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனமா கவனிங்க. இந்த உபவாச நாட்களில் மிக முக்கியமான ஒரு காரியம். பெலிஸ்தியர்கள் கடவுளுடைய உடன்படிக்கை பேழையை தூக்கி கொண்டு போய் தங்களுடைய தெய்வத்தினுடைய கோயிலிலே, தங்களுடைய தெய்வத்தின் சிலைக்கு அருகிலே ஆண்டவருடைய பேழையை வைத்தார்கள். உபவாசம் பண்ணுகிற, ஜெபம் பண்ணுகிற நாங்கள் தேவனுடைய உடன்படிக்கையின் பேழைகள். எங்களுடைய தலைமையில இருக்கிற ஞானம் ஒரு உடன்படிக்கை. நம்ம தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்து வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொரு பிரார்த்தனையும் ஒரு உடன்படிக்கை. இந்த 21 நாள் உபவாசம் பண்ணி ஆண்டவருடைய பலிபீடத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் ஒரு உடன்படிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க. ஆண்டவருடைய பேழையுள்ள இடத்துல, அவர்களுடைய ஆலயத்தில் தெய்வ சிலைக்கு முன்னால ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழையை கொண்டு போய் வைத்தார்கள். நீங்க ஒரு உடன்படிக்கை பேழை. உங்களுக்கு தேவன் பண்ணின உடன்படிக்கையை
தேவன் தந்த மாறாத கிருபைகளை பெற்றிருந்தீர்கள்னா உங்களை எந்த உபத்திரவம் என்கிற வலைக்குள்ளே கொண்டு போனாலும் உங்களை அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. பாருங்க, உபவாசிக்கிற உங்களுக்கென்று வானம் திறந்திருக்கிறது. உபவாசிக்கிற உங்களுக்கென்று இருதயத்தை காவலிட்டு பாதுகாக்க அவருடைய வார்த்தைகளை அனுப்புகிறார். உபவாசிக்கிற உங்களுக்கென்று வியாதிகள் சுகமாக்குகிற வல்லமையை அனுப்பி கொண்டிருக்கிறார். உபவாசிக்கிற உங்களுக்கென்று நீங்கள் இந்த பூமியில நின்று எதையொன்றை வேண்டிக் கொண்டாலும் அந்த காரியத்தில் அதிசயங்களை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார்? அதிசயங்களை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழை எங்கிருந்ததோ அந்த இடத்துல இருந்த எல்லா விதமான சாப நுகங்களையும் அவர் எடுத்து மாற்றி அதிசயமான காரியங்களை செய்தார். உபவாசிக்கிற உங்களுடைய வீடுகளில் இருக்கிற எல்லா பிசாசனுடைய விக்னகங்களையும் அவர் மாற்ற வல்லமை உள்ள தேவன். உபவாசம் என்றது ஒரு சும்மா ஒரு வார்த்தை இல்லை. உபவாசத்திற்கு தனி கிருபை இருக்கிறது, தனி இரக்கம் வெளிப்படுகிறது, தனி மேன்மை வெளிப்படுகிறது, தனி தயவினாலே எடை கட்டுகிறார். அல்லேலூயா. வாசிங்க, 3வது வசனத்தை வாசிங்க. அஸ்தோதின் மக்கள் மறுநாள் அதிகாலையில் விழித்தெழுந்த போது, மறுநாள் காலையில் விழித்தெழுந்த பொழுது தாகோன் சிலை ஆண்டவரின் பேழைக்கு முன் முகம் குப்புற தரையில் விழுந்து கிடந்ததை கண்டனர். சிலை ஆண்டவருடைய பேழைக்கு முன்னால தரையில் விழுந்து கிடந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. சிலை என்ன செய்தது? ஆண்டவருடைய பேழைக்கு முன்னால முகம் குப்புற விழுந்தது. நீங்க உபவாசம் பண்ணுகிற நீங்க இந்த 21 நாளும் அவருடைய வார்த்தையின் படி உங்களை ஒப்பு கொடுத்தால் பல வருட சாபங்கள் உங்களுக்கு முன்பதாக குப்பர விழுந்து கிடக்க தேவன் பண்ணுவார். முதலாவது சாபங்கள், இரண்டாவது உங்களுடைய ஆத்துமாவையும் சரீரத்தையும் விட்டு பாவ உடன்படிக்கைகள் மாறும். மூன்றாவது சரீரத்தில் எந்த வியாதிகளையும் அவர் அனுமதிக்க போறது இல்லை. அல்லேலூயா. நீங்க எதை குறித்து எங்கட வீட்டுல தலை நிமிந்து எங்களை வேதனை வியாகுலப்படுத்துகிறது என்று வேதனைப்படுகிறீர்களோ அந்த காரியத்தில் தேவன் தன்னுடைய பரிபூர்ணமான தயவுகளை வெளிப்படுத்தி உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறதில் நிச்சயம் உள்ளவராய் இருப்பார். அல்லேலூயா. பெலிஸ்தியருடைய ஆலயத்தில் இருந்த தானூன் சிலையை ஆண்டவர் பணிய பண்ணினார். இன்னைக்கு ஆராதிக்கிற நமக்கு முன்னால இருக்கிற எந்த பெலிஸ்திய கிரிகைகளாக இருந்தாலும் ஆண்டவர் பணிய பண்ணுவார். அல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க நாங்க சும்மா வந்து சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு போறோம், பசி கிடக்கிறோம், பதில் இல்லை. அப்படி இல்லை. ஜெபம் முடிகிற வேளையில உங்களுக்கு விரோதமான சகலதையும் ஆண்டவர் அடிபணிய பண்ணுவாருங்க. அடிபணிய பண்ணி அதிசயமாக உங்களை வழி நடத்துவார். விசுவாசியுங்க. இன்னைக்கு மரண நோய்களோடு சிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? குறித்து பயப்படாதீங்க. அது தலை தூக்கி இருக்கிறது. இந்த மரண நோய் நம்மை வாட்டி வதைக்கிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், அதை அடிபணிய பண்ணுகிறவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அடிபணிய பண்ணுகிறவர் நம்மோடு இருக்கிறார். சிலைகளையும் விக்கிரகங்களையும் அன்னைக்கு தெய்வமாய் கொண்டிருந்த அதிகாரங்களையும் அடிபணிய பண்ணின தேவன் இன்றைக்கு நம்முடைய பஞ்சமாய் இருக்கட்டும், தரித்திரமாய் இருக்கட்டும், நோயாய் இருக்கட்டும், பல சாபங்களாய் இருக்கட்டும், பரலோக ஐஸ்வர்யங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் அடிபணிய பண்ணுவார். இன்னைக்கு நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஜெபிக்கிற ஆவியை எங்கள் மேல ஊற்றுங்க. சர்ச்சுக்கு வருகிற பொழுது நல்லா ஜெபிக்கிறோம், பாடுறோம், துதிக்கிறோம், கைதட்டுறோம், வசனங்களை சொல்லி மண்டாடுகிறோம். ஆனா சர்ச்சில் இருந்து வெளியில போனதுக்கு பிறகு அந்த இருதயம் மாறுகிறது. ஜெபிக்க முடியுதில்லை, துதிக்க முடியுதில்லை,
தேவனை தேட முடியுதில்லை. தேவனுக்கு முன்னால நம்மளை ஒப்பு கொடுத்து பணிய முடியுதில்லை. ஏதோ ஒரு கிரிகை நமக்கு விரோதமாய் போராடி கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அந்த கிரிகைகளை எல்லாம் மாற்றி அதிசயமான காரியங்களை அவர் செய்கிற ஒரு தேவன். அவர் அல்லேலூயா சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, மகிமைப்படுத்துகிற தேவன். ஆமென், ஆமென் சொல்லுங்க. என்ன செய்கிற தேவன்? மகிமைப்படுத்துகிற தேவன். மாட்சிமை பண்ணுகிற தேவன். அதிசயமான தேவன். விடுதலை நிறைந்த தேவன். அல்லேலூயா, ஜெயம் தருகிற தேவன். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்க. 3வது வசனம். அஸ்தோதின் மக்கள் மறுநாள் காலையில் அதிகாலையில் விழித்தெழுந்து தாகோன் சிலை ஆண்டவரின் பேழைக்கு முன் முகங்குப்புற தரையில் விழுந்து கிடந்ததை கண்டனர். அவர்கள் அதை எடுத்து அதன் இடத்தில் மீண்டும் நிறுத்தினார்கள். மீண்டுமாக நிறுத்தினார்கள். நீங்க இந்த உபவாச வேளையில ஜெபிக்கிற பொழுது எல்லா சத்ராதிகளை ஆண்டவர் கீழே விழ பண்ணுவார். கொஞ்ச நாள் போக மீண்டும் அவை எழுந்து நிற்கும். ஆனா உங்களோடு இருக்கிறவர் சிலுவையிலே உடன்படிக்கை பண்ணின தேவன் அல்லவா? ஆமென், ஹல்லேலூயா. பிசாசை வார்த்தையினால் ஜெயித்தவர் அல்லவா? 5 அப்பங்களையும் 2 மீனையும் 5000 பேருக்கு கொடுத்தவர் அல்லவா? பேதுருவின் வீட்டில் மாமியாரை சுகப்படுத்தினவர் அல்லவா? சகையுவின் வீட்டிலே மீட்பை நிச்சயித்து கொடுத்தவர், நிரந்தரமாக்கினவர். எப்படி அதை நிரந்தரமாக்கினார்னா, நீ ஆபிரகாமின் பிள்ளை என்று சொன்னார். ஆபிரகாமின் பிள்ளை. ஆபிரகாம் எங்க இருந்தாருங்க? தேவனுடைய 3வது வானத்தில் இருந்தார். ஆபிரகாமுடைய பிள்ளை எங்க இருப்பாரு? ஒரு பாவியை ரட்சிக்கிற ஒரு தெய்வீக கிருபையை கொடுத்தார். நம்ம பாவி, பலவீனன், என்னால முடியாது, நான் அசதியானவன். நம்ம தூக்கி சகைவை தூக்கி எங்க வைத்தார்? ஆபிரகாமின் மடியிலே வைத்தார். பரிசுத்தமான வாசல்கள். சங்கீதம் 118 எடுத்துக்கொள்ளுங்க. 19வது வசனத்தை வாசிங்க. நீதிமான்களுக்கென்று பரிசுத்தமான வாசல்கள் இருக்கிறது. கொஞ்சம் வேகமா வாசிக்கணும். மீண்டும் உங்களுக்கு விரோதமாய் எந்த சாபங்களும் எழும்பாதபடி அவருடைய தேவ மகிமையை உங்கள் மேலே ஊற்றுவார். ஆமென், ஆமென். வாசிங்க. நீதியின் வாசல்களை திறவுங்கள். நீதியின் வாசல்களை திறவுங்கள். சகையு நீதியின் வாசல்களை திறந்தான். முதலாவது அவன் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டான். 2வது இயேசுவை காண விரும்பினான். 3வது இயேசுவை வீட்டிற்குள்ளே வரவேற்றான். 4வது தன்னிடத்தில் இருந்ததெல்லாம் ஏழைகளுக்கு பங்கிட்டான். 5வது 2 மடங்கு அவன் பங்கிட்டான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. உபவாசம் பண்ணி ஜபிக்கிற நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் விலக்க ஒப்பு கொடுங்கள். எந்த பொல்லாத வேதனை உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும், எந்த பொல்லாத பாடுகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும், எந்த மரண நோய்களினாலே நீங்கள் சிக்கப்பட்டு கட்டப்பட்டு இருந்தாலும், இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு பரிபூர்ணமான விடுதலையை ஏற்படுத்துவார். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய பரிபூர்ணமான விடுதலை உங்களை நிரப்பும், உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களுக்கு அற்புதம் செய்யும். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆண்டவருடைய பேழையை அவர்கள் எடுத்து அந்த விக்கிரகத்தை ஆண்டவருடைய பேழை முன்பாக அதிகாலையில் விழுந்து கிடந்ததை தூக்கி என்ன செய்றாங்க? நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் அதிகாலையில் விழித்தெழுந்த போது, அடுத்த நாள் அதிகாலை விழித்தெழுந்த பொழுது, தாகோன் சிலை ஆண்டவரின் பேழைக்கு முன், ஆண்டவருடைய பேழைக்கு முன் குப்புற தரையில் விழுந்து கிடந்ததை கண்டனர். எழும்ப இந்த 21 நாளும் ஆவிய, ஆத்மாவ, சரீரத்தை, மனம் திரும்புதல, விசுவாசத்தை, பரிசுத்த ஆவிய இரத்தத்தினால் கழுவப்படுவதை நீங்க விரும்பி செய்கிற பொழுது உங்களுக்கு விரோதமானவைகள் எழும்பும், ஆனா ஜெயிக்காது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன செய்யும்? நாவுகள் எழும்பும், ஜெயிக்காது. மனிதருடைய கைகள் எழும்பும், ஜெயிக்காது. பில்லி சூனியங்கள் எழும்பும், ஜெயிக்காது. வியாதிகள் எழும்பும், ஜெயிக்காது. துக்கங்கள் எழும்பும், ஜெயிக்காது. பாடுகள் உங்களை தொடரும், ஜெயிக்காது.
பலவீனங்கள் உங்களை வாட்டும், ஆனால் ஜெயிக்காது. ஏனென்றால் தேவனுடைய உடன்படிக்கை பேழையான அவருடைய வார்த்தை பரிசுத்தம் உங்கள் ஆத்துமாவை பாதுகாக்கும். எல்லா காவல்களோடும் கூட உங்கள் இருதயத்தை காத்துக் கொள்ளுங்கள். என்ன செய்து கொள்ளுங்கள்? எல்லா காவல்களோடும் கூட உங்களுடைய ஆத்துமாவை என்ன செய்து கொள்ளுங்கள்? காத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆத்துமா மிக முக்கியமானது. அல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 27வது 28வது 29வது 30வது திருவசனங்களை படிப்போம். நீர் அவரிடம் மன்றாடுவீர், நீர் அவரிடம் மன்றாடுவீர், அவரும் உமக்கு செவி கொடுப்பார். பாருங்க, உங்களுக்கு விரோதமாய் திரும்ப திரும்ப எழும்புகிற பிரச்சனைகளுக்காக நீங்க அவரை நோக்கி ஜெபிப்பீங்க, அவரும் உங்களுக்கு செவி கொடுப்பார். நீர் நினைப்பது கைகூடும், நீ நினைப்பது கைகூடும். ஏனென்றா உனக்கு விரோதமாய் எழும்ப எழும்ப ஆண்டவர் அதை அழித்துக் கொண்டே போவார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறது என்ன செய்வாரு? அழித்துக் கொண்டே போவார். அடுத்தது என்ன சொல்லப்படுகிறது? உன் வழிகள் ஒளிமயமாகும், உன் வழிகள் ஒளிமயமாகும். இப்பொழுது இருள இருக்கிறார், உன்னோட இருக்கிறது உடன்படிக்கை பண்ணின தேவன். உன்னுடைய வழிகள் ஒளிமயமாக மாறும். ஏனெனில் அவர் செருக்குற்றோரின் ஆணவத்தை அழிக்கின்றார். தாழ்வாக கருதப்பட்டோரை மீட்கின்றார். செருக்கு, பெருமை நிறைந்த வார்த்தைகள், கடினமான வார்த்தைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அழித்து விடுகின்றார். திரும்ப திரும்ப தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த திட்டங்களை பிசாசு கொண்டு வந்தாலும் அதை ஆண்டவர் அழித்து விடுவார். அவருடைய கிருபை சுத்த இரக்கங்களினாலே விடுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். 29வது வசனம். ஏனெனில் அவர் செருக்குற்றோரின் ஆணவத்தை அழிக்கின்றார், தாழ்வாக கருதப்பட்டோரை மீட்கின்றார். குற்றவாளிகளையும் அவர் விடுவிப்பார். அவர்களும் கைகளின் தூய்மையால் மீட்கப்படுவர். அவர்கள் உம்முடைய கைகளின் தூய்மையால் மீட்கப்படுவார்கள். அல்லேலூயா. பாருங்க, அவர் அருமையான வாக்குத்தத்தங்களை சொல்றார். உங்களுக்கு விரோதமாய் திரும்ப திரும்ப என்ன எழுப்பினாலும் அவற்றிலிருந்து அற்புதமான விடுதலை தருகிறவர். வாசியுங்க 5ஆம் அதிகாரம் 4வது நாள். அவர்கள் மறுநாள் அதிகாலையில் விழித்தெழுந்த பொழுது தான் சிலை ஆண்டவரின் பேழைக்கு முன்பதாக தரையில் விழுந்து கிடந்ததை கண்டார்கள். ஆனால் அதன் தலையும் இரு கைகளும் துண்டிக்கப்பட்டது. அல்லேலூயா. கவனிங்க, இரு தலையும் இரு கைகளும் துண்டிக்கப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, 21 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம், வாரத்தில் 2 நாள் உபவாசம், டிசம்பர் மாதம் 7 நாள் உபவாசம் செய்து செய்து ஜபிக்க நமக்கு விரோதமான என்ன செய்யப்படும்? எல்லா வல்லமைகளை ஆண்டவர் முடுக்கி போடுவார், அழித்து போடுவார். சுபாவ மாற்றம் என்றது ஒரு நாளையில ஏற்படுறது இல்லை. ஆவிக்குரிய வரங்கள் என்றது ஒரு நாளையில கிரியை செய்யறதில்லை. சமாதானம் என்றது ஒரு நாளையில கிரியை செய்யறதல்ல. மீண்டும் மீண்டுமாய் ஜபிக்க ஆண்டவர் அதை உடைப்பார். பாருங்க, முதல் நாள் விழுந்து கிடந்தது, அவங்க தூக்கி நிறுத்தினாங்க. 2வது நாள் விழுந்தது, தலை இல்ல, கைகள் இல்ல. உங்களுக்கு விரோதமாய் போரிடுகிற போர்களை ஆண்டவர் தடுத்து நிறுத்துவார். அவருடைய கரம் மகா பெரியது. சங்கீதம் 91 எடுங்க. திருப்பாடல்களின் புஸ்தகம் 91 எடுங்க. 91 சீக்கிரமா பிரட்டி கொள்ளுங்க. பாருங்க, 91 விசேஷமாக 15வது வசனம். அவர்களை நோக்கி மன்றாடிய பொழுது பதில் அளிப்பேன், அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன், அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன், நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். அல்லேலூயா. எனது மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன், எனது மீட்பை அவர்களுக்கு
வெளிப்படுத்துவேன். தோல்வி நிலை இல்லை. உங்களுக்கு விரோதமா ஒரே பிரச்சனை வருது, ஒரே அமலேக்கியன் வர்றான், ஒரே மிதியானியன் வருகிறான், ஒரே பிரச்சனைகள் வருகிறது. அதை ஆண்டவர் என்ன செய்வாரு? அவருடைய நாமத்தினாலே அடிப்பார். எசாயா தீர்க்க தரிசனம் எடுத்துக்கொள்ளுங்க, கொஞ்சம் சீக்கிரம் அடுங்க. 10ஆம் அதிகாரம் 23வது திருவசனம். 10:23. ஏனெனில், இந்த வசனத்தை கொஞ்சம் கவனமா கவனிங்களா? ஏனெனில் என் தலைவராகிய ஆண்டவர், படைகளின் ஆண்டவர் நாம் ஆணையிட்டபடியே நாடு முழுவதிலும் அழிவை கொண்டு வருவார். அழிவை கொண்டு வருவார். நாடு முழுவதும் என்னத்தை கொண்டு வருவாரு? அழிவை கொண்டு வருவார். அந்த அழிவு நமக்கு விரோதமான சத்ராதிகளுடைய கைகளுக்கு விரோதமாய் மாறும். 24வது வசனத்தை வாசிங்க. என் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, சீயோனில் வாழ்கின்ற என் மக்களே, எகிப்தியர் முன்பு செய்தது போல் அசிரியன் தடியால் உங்களை அடிக்கும் போது, அசிரியன் தடியினால் உங்களை அடிக்கும் போது, கோலை உங்களுக்கு எதிராய் ஓங்கும் போது, கோலை உங்களுக்கு விரோதமாய் ஓங்கும் போது நீங்கள் அஞ்சாதீர்கள், நீங்கள் பயப்படாதீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. 24, நான் 23 சொன்னேன், 24, 10:24. கவனமா கேளுங்களா? ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 5ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் என்ன சொல்லுது? சாமுவேலின் புத்தகம். ஆகவேதான் தாகோனின் அர்ச்சகர்களும் தாகோனின் கோவிலுக்கு செல்லும் அனைவரும் அஸ்தோலோர் இருக்கும் தாகோனின் வாகிற்படியை இந்நாள் வரை மிதிப்பதில்லை. ஏன் மிதிப்பதில்லை? தலையும் 2 கைகளும் துண்டிக்கப்பட்டு, தலையும் 2 கைகளும். 4வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் தலையும் 2 கைகளும் துண்டிக்கப்பட்டு வாயிற்படியில் கிடந்தன. வாயிற்படியில் கிடந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமான எல்லா சக்திகளையும் ஆண்டவர் உங்களுடைய வீட்டுக்கு வெளியில கொண்டு போவாரு. உங்களுடைய குடும்ப சந்ததிக்கு வெளியில கொண்டு போவாரு. பெரிய பலத்த சமாதானத்தினாலே உங்களை நினைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. புரியுதா? வாசிங்களா? 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசிங்க. கொஞ்சம் அமைதியாக கேளுங்க. பெலிஸ்தியர் கடவுளின் பேழையை கைப்பற்றி அதை எபனேசரிலிருந்து அஸ்தோதிற்கு கொண்டு சென்றனர். பெலிஸ்தியர் கடவுளின் பேழையை தாகோன் கோவிலுக்கு தூக்கி கொண்டு வந்து தாகோன் சிலை அருகில் வைத்தனர். அஸ்தோதின் மக்கள் மறுநாள் அதிகாலையில் விழித்தெழுந்த போது ஜனங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் பாவம் செய்தாங்க. உடன்படிக்கை பேழை பெலிஸ்தியர் கைக்கு போனது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தாங்க. உடன்படிக்கை பேழை பெலிஸ்தியர் கைக்கு போயிட்டு, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்ததுக்காக உடன்படிக்கை பேழையிற மகிமை என்ன செய்யல? குன்றவும் இல்லை, குறையவும் இல்லை. இவங்க தெரியாதனமா என்ன செய்யறாங்க? பேழை எடுத்துக்கொண்டு எங்க வைக்கிறாங்க? அவங்களோட ஆலயத்துக்குள்ள, அவங்களோட தெய்வ சிலைக்கு முன்னால வச்சிடறாங்க. வாஸ்தவம் தானே? வச்சிடறாங்க. உங்களுக்கு விரோதமாக தகடுகளோ சாம்பல்களோ மந்திரங்களோ அல்லது நீங்க ஜபித்து போராடின பலவீனங்கள் மாறாமலோ ஏதோ ஒரு கஷ்டத்துல நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நீங்க இந்த 21 நாள் உபவாச ஜபத்தை சின்சியராக மேற்கொண்டா உங்களோட ஆத்துமாவுக்கு வேலி அடைத்து, உங்களோட எண்ணங்களுக்கு வேலி அடைத்து, உங்களோட பேச்சுக்கு வேலி அடைத்து, உங்களோட கண்களுக்கு வேலி அடைத்து, உங்களோட கைகளுக்கு வேலி அடைத்து, நீங்க தேவ சமூகத்தில் அதிகாலையில எழுந்து அவரோட பேசி வருவீங்கன்னா உங்களுக்கு விரோதமான விக்கிரகங்களை பிரச்சனைகளை முதலாவது எடுத்தறிவார். என்ன செய்வாரு? எடுத்தறிவார். திரும்ப அவங்க ஒரு காரியத்தை மேற்கொள்ளுவாங்க. உங்களுக்கு விரோதமாய் திரும்ப அம்பை எய்வாங்க. திரும்ப என்ன செய்வார்? அத தலையை முறிச்சு கைகளை முறிச்சு விடுவார். அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு விரோதமாய் ஃபர்ஸ்ட் டைம் வந்தது ஒரு பலமாய் வந்தது, அதை அவர் இல்லாமலாக்கினார். செகண்ட் டைம் வருது, அதே பலத்தோட வருது, இனி வராமலே அதை செய்து போடுவார். இதான் உபவாச ஜபத்துக்கு இருக்கிற பெரிய கிருபை, பெரிய தயவு,
இந்த தயவினால் உங்களை அவர் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். ஆமென். அடுத்த 4-5 முடியும் வரைக்கும் வாசிங்க. ஆமென். அஸ்தோதின் மக்கள் மறுநாள் அதிகாலையில் விழித்தெழுந்த போது தாகோன் சிலை ஆண்டவரின் பேழைக்கு முன் முகம் குப்பர தரையில் விழுந்து கிடந்ததை கண்டனர். அவர்கள் அதை எடுத்து அதன் இடத்தில் மீண்டும் நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் அதிகாலையில் விழித்தெழுந்த போது தாகோன் சிலை ஆண்டவரின் பேழைக்கு முன் முகம் குப்பர தரையில் விழுந்து கிடந்ததை கண்டனர். ஆனால் அதன் தலையும் இரு கைகளும் துண்டிக்கப்பட்டு வாயில் படியில் கிடந்தன. அதன் உடல் பகுதி மட்டும் எஞ்சி இருந்தது. என்ன செய்திருந்தது? எஞ்சி இருந்தது. ஆகவேதான் தாகோனின் அர்ச்சகர்களும் தாகோனின் கோவிலுக்கு செல்லும் அனைவரும் அஸ்தோதோலில் இருக்கும் தாகோனின் வாயிற்படியை இந்நாள் வரை மிதிப்பதில்லை. அல்லேலூயா. இதுல அப்படியே கையை வச்சுட்டு ஏசாயா 23-24 வாசி. இன்னைக்கு 2 காரியங்களை ஆண்டவர் சொல்றார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பின அந்த விக்கிரக வல்லமைகளை உடைப்பேன். 2வது பாருங்க, தலைவராகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: சீயோனில் வாழ்கின்ற என் மக்களே, எகிப்து முன்பு செய்தது போல அசீரியன் தடியினால் உங்களை அடிக்கும் போது, கோலை உங்களுக்கு எதிராய் ஓங்கும் போது நீங்கள் என்ன செய்யாதிருங்கள்? அஞ்சாதிருங்கள். அல்லேலூயா. நீங்க அடிமைகளாய் இருந்த பொழுது உங்களை என்ன செய்தாங்க? அடிச்சாங்க. பிறகு என்ன செய்தாங்க? கோலை தூக்கினாங்க. எங்க செய்தாங்க? எங்க செய்தாங்க? 24 வசனத்தை வாசிங்க. என் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் கூறுகிறார், சீயோனில் வாழ்கிற மக்களே, எகிப்தியர் முன் எங்க செய்தாங்க? யாரு செய்தாங்க? எகிப்துக்கு முன்னால இஸ்ரவேல் ஜனங்களை யார் அடிச்சாங்க? வாசிங்களா? சீயோன் வாழ்கின்ற என் மக்களே, எகிப்தியர் முன் செய்தது போல அசீரியன், யாரு? எகிப்தியர் முன்பு செய்தது போல. முன்னாடி யார் உங்களை அடிச்சது? இப்ப யார் உங்களை அடிக்க வர்றது? அப்ப உங்களுக்கு அடிக்கிறவங்க யார் யார் இருக்கிறாங்க? எகிப்தியன் இருக்கிறான், அசீரியன் இருக்கிறான். இதுல நீங்க கீழே வாசிச்சு வருவீங்கன்னா 7 விதமான நபர்கள் இஸ்ரவேலரை தாக்கினாங்க. எத்தனை விதமான நபர்கள்? 7 விதமான நபர்கள். காலையில் உங்களுக்கு 7 விதமான போர் படை கலங்களை குறித்து பேசினேன். எங்க இருக்குதுங்க அது? 2 சாமுவேலின் புத்தகம் எத்தனையாம் அதிகாரம்? 22:3. இப்ப இந்த ஆவிகளை குறித்து படிப்போம் பாருங்களா. முதலாவது எகிப்தியன், 2வது அசீரியன். அப்படியே வாசிங்க. சீயோனில் வாழ்கின்ற என் மக்களே. ஏன் அதை திரும்ப திரும்ப வாசிக்கிறீங்க? மக்களே, எகிப்தியன் முன் செய்தது போல அசிரியன் தடியால் உங்களை அடிக்கும் போது, கோலை உங்களுக்கு எதிராய் ஓங்கும் போது நீங்கள் அஞ்சாதிருங்கள். ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திற்குள் உங்கள் மேல் கொண்ட என் கடும் சினம் தணிந்து விடும். அப்பொழுது அசீரியர்களை அழிக்குமாறு அது திசை திரும்பும். ஒரே பாறை அருகில் கொஞ்ச காலம் என்னுடைய சினம் இருந்தது. ஆனா நீங்க அடி வாங்குறத நான் என்ன செய்ய மாட்டேன்? விரும்ப மாட்டேன். அல்லேலூயா. நான் என்னுடைய ஆவியை அனுப்புவேன். என்னுடைய ஆவியை அனுப்பி அவனை என்ன செய்வேன்? திரும்ப நான் அடிப்பேன். அல்லேலூயா. எதனால? உங்களுக்கு விரோதமான எந்த விக்கிரகம் எழும்பி இருந்தாலும் அத தலையை அடிப்பாரு, கைய முறிப்பாரு, அத முகங்குப்புற விழுத்துவாரு. அடுத்தது என்ன சொல்றாரு? எகிப்தில் உங்களை தண்டிச்சாங்க, அசிரியன் உங்களை தண்டிச்சாங்க, இன்னும் கொஞ்ச காலம்தான் உங்களுக்கான வேதனை இருக்கு. இந்த உபவாசம் முடிகிற பொழுது அவருடைய சம்பூர்ணமான தயவினால் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். சம்பூர்ணமான தயவினால் உங்களை என்ன செய்வார்? எடை கட்டுவார். சம்பூர்ணமான தயவினால் என்ன செய்வார்? உங்களை உயர்த்தி விடுவார். லாங் டைம் உங்களுக்கான சாபங்கள் நீடிக்காது. நீங்க விடாம தெய்வனை துவக்கி ஜபித்து தேடணும்.
விடாம தேவனை நோக்கி கதறி அழணும், விடாம தேவனை நோக்கி கூப்பிடணும். அப்பொழுது அவருடைய இரக்க கிருபையை ஊற்றுவார். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை கண் முன்னால வைக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யணும்? கண் முன்னால வைக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யணும்? உள்ளத்துல இருத்தணும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யணும்? வாழ்நாளில கொண்டு நடக்கணும். அப்பொழுது தேவன் நம்முடைய சகல காரியங்களுக்கும் இரக்கங்களை காண்பிக்கிறவராய் இருப்பார். என்ன செய்கிறவராய் இருப்பார்? இரக்கங்களை காண்பிக்கிற தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. அப்படியே கண்டினியூவா வாசிங்க. எசாயாவில கண்டினியூவா வாசிங்க. ஏனெனில் ஒரே பாறை அருகில் முன்பு மிதியானியரை அடித்து வீழ்த்தியது போல். அடுத்தது யாரை சொல்றாரு? மிதியானியர்கள். மூணாவது யாரு? மிதியானியர்களை அடித்து வீழ்த்தியது போல படைகளின் ஆண்டவர் அவர்களுக்கு எதிராக ஒரு சாட்டையை எடுப்பார். எகிப்தியர், முதலாவது எகிப்தியர், இரண்டாவது அசிரியர், மூணாவது மிதியானியர். உபவாசம் பண்ற பொழுது இப்படிப்பட்ட பெரிய ஆவிகளை எல்லாம் ஆண்டவர் அடிப்பார். பெலிஸ்தியர்கள் என்ன செய்தாங்க? அவங்களோட தெய்வ சிலைக்கு முன்னால் என்ன செய்தாங்க? உடன்படிக்கை பேழையை கொண்டு வந்தாங்க. அங்க இருக்கிற ஆவியிற பேர் என்ன? அவங்களோட சந்ததியிற பேர் என்ன? பெலிஸ்தியர்கள். பெலிஸ்தியர்களுக்குள்ள இருந்த ஆவி. அடுத்தது யாருக்குள்ள இருந்த ஆவி? எகிப்தியருக்குள்ள இருந்த ஆவி. அடுத்தது யாருக்குள்ள இருந்த ஆவி? அசீரியர். அடுத்தது யாருக்கு பற்றி சொல்றாரு? மிதியானியர்கள். அல்லேலூயா. 4 வந்துட்டா இல்லையா? 4 ஆவிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக, உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற உங்களுக்கு விரோதமாக 4 விதமான ஆவிகள். ஆவிய, ஆத்துமாவ, சரீரத்தை, பொருளாதாரத்தை, எதிர்காலத்தை கெடுக்கிற அந்தகார சேனைகளை உடன்படிக்கை பண்ணின தேவன் உடைத்தறிவார். இந்த 21 நாள் உபவாசம் பண்ணி இருக்கிற உங்களுடைய ஜெபத்தை அவர் அங்கீகரிப்பார். உபவாச ஜெபத்திற்கு பதில் இருக்கா இல்லையா? பதில் இருக்கு. வாசிங்க, அடுத்தத வாசிங்க. எகிப்தியரை அழிக்க செங்கடல் மீது தமது கோலை ஓங்கினது போல, எகிப்தியரை அழிக்க செங்கடல் மீது கோலை ஓங்கினது போல அவர்களுக்கு எதிராய் தம் கோலை ஓங்குவார். அவர்களுக்கு விரோதமாய் கோலை ஓங்குவார். அந்நாளில் நீங்கள் கொழுமை அடைவீர்கள். அந்த நாளில் நீங்கள் என்ன செய்வீங்க? கொழுமை அடைவீங்க. உங்களை எப்படி செய்வாரு? கொழுக்க பண்ணுவார். இந்த உபவாசம் முடிய உங்களோட மன விருப்பங்களை எல்லாம் சந்தோஷங்களால் நிரப்புவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன செய்வாருங்க? சந்தோஷங்களால் நிரப்புவார். ஏனென்னா உடன்படிக்கை பேழை உங்களோடு இருக்கிறது. அப்படியே வாசிங்க. கொழுமை அடைய பண்ணுவார். உங்கள் தோள் மேல் அவன் வைத்த சுமை அகற்றப்படும். உங்களோட தோளுக்கு மேல இருக்கிற சுமைகள். அதான் நாங்க படிச்சு திரும்ப சொல்றோம். பைபிள் வாசிங்க. உங்களுக்கு மேல பைபிள் படிக்காத ஒரு ஆவி கிரியை செய்கிறது. முழங்கால் போடாத ஒரு ஆவி கிரியை செய்கிறது. சில உதடுகளில பரிகாசம், பொய்கள், இது ஒரு ஆவி. சில இருதயங்கள் பொறாமை, சில இருதயங்கள் ஆவிக்குரிய கனிகள் இல்லாத வாழ்க்கை ஸ்டைல், சில இருதயங்கள் ஆவிக்குரிய கனிகள் இல்லை. ஒரு நாளைக்கு அமைதியாய் இருப்பாங்க, ஒரு நாளைக்கு கோபமாய் இருப்பாங்க, ஒரு நாளைக்கு சாந்தமாய் இருப்பாங்க, இன்னொரு நாளைக்கு கடினமாக இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஜெபிப்பாங்க, ஒரு நாளைக்கு ஜெபிக்க மறுப்பாங்க. நீங்க கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு நீங்க ஜெபிக்கிறீங்க, நல்லா ஜெபிக்கிறீங்க, இன்னொரு நாளைக்கு கோயிலும் இல்லை ஜெபமும் இல்லை என்று சொல்றீங்களா? உங்களுக்கு மேல, தோளுக்கு மேல அந்த சுமை, ஜெபிக்க விடாத சுமை. இன்னைக்கு ஜெபிக்கிற ஆவி உங்களுக்குள்ள வருதா? உங்க தோளுக்கு மேல ஜெப ஆவி. எதை சொன்னாலும் எதை செய்தாலும் ஆண்டவர் இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படியாக செய்யுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எதை செய்தாலும்
எதை சொன்னாலும் ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக. அல்லேலூயா. நம்ம இயேசுவை நாமத்தினாலே என்ன செய்யப்பட வேண்டும்? விடுதலையாக்கப்படணும். வாசிங்க, அப்படி தொடர்ந்து வாசிங்க. உங்கள் கழுத்தில் உள்ள அவனது நுகத்தடி உடைத்தெறியப்படும். பகைவன் ஐயாத்துக்கு எதிராக போர் தொடுத்துள்ளான். அவன் மிக்ரோனை கடந்து வந்து விட்டான். இங்க கேளுங்க, கழுத்தில் உள்ள நுகத்தடி உடைத்தெறியப்படும். 6வது வசனத்தை வாசிங்க. அஸ்ரோத்தின் மக்களை அழிக்கும்படியாக 1 சாமுவேல் 5:6. அஸ்தரோத்தின் மக்களை அழிக்கும்படியாக ஆண்டவரின் கை அவர்களை வன்மையாக தாக்கியது. ஆற கை? ஆண்டவரின் கை. இந்த உங்களுக்கு விரோதமான பெலிஸ்தியர், அம்மோனியர், மிதியானியர், எகிப்தியர், உங்களுக்கு விரோதமான 7 விதமான ஆவிகள், அந்த ஆவிகள் எல்லாம் எதிர்க்க ஆண்டவர் புறப்படுவார். இந்த காலங்கள், இந்த வருஷ கடைசியில உபவாசம் பண்ணுங்க, பைபிள் படிங்க, ஆண்டவரை தேடுங்க. எங்களுக்கு அப்படி பிரச்சனை, இப்படி பிரச்சனை, அந்த பாடு, இந்த பாடு, அது பாடு, இது பாடு. பாட தெரிவு செய்ததை நீங்க தான். ஆனா நீங்க பாடுகளை பெரிதுபடுத்தாம ஜீவனுள்ள கண்மலையான தேவனை நோக்கி பாருங்க. அந்த கண்மலையான தேவன் உங்களுக்கு இரக்கம் காண்பிப்பார். அவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன செய்வாரு? இரக்கம் காண்பிப்பார். அவருடைய இரக்கத்தை உங்களுக்கு மேல, எனக்கு மேல பொழிய பண்ணுவார். என்ன செய்வாரு? பொழிய பண்ணுவார். இரக்கத்தினாலே உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய கையே வேலை செய்ய. நீங்க உபவாசம் பண்ணிட்டு உங்களுக்கு ஒன்று சொல்றேன், உங்களுக்கு விரோதமா ஒரு ஆள் ஏதோ ஒரு தூசித்த துக்கித்த ஒரு வார்த்தை பேசினா நீங்க அமைதியாக ஏசப்பா என்னட்டு போய் பாருங்க. அப்படி போவீங்களா? அவன் எனக்கு தெரியும், நீங்க அப்படித்தான் போறீங்க. நீங்க அதுக்கு எல்லாம் என்ன செய்யல, ரிப்ளே, ஆண்டவரே இவங்களுக்கு தெரியாப்பா ஏசப்பா என்னது, அப்படி இவ்வளவு அமைதியா போவீங்க. நீங்க அப்படி போனீங்கன்னா தேவன் உங்களுக்கு பதில் செய்வார். என்ன செய்வாரு? தேவன் உங்களுக்கு, நீங்க ஆராதிக்கிற தேவன் அக்கினி நெருப்பில் இருந்து உங்களுக்கு, பாருங்க, இந்த சாத்ராக், மேசாக், ஆப்கனேஸ் இவங்க என்ன செய்யல, என்ன செய்யல, என்ன செய்யல, ரிப்ளே பண்ணல. ராஜா சொன்னதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணல. அவங்க எங்களுடைய தேவன் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் அவர்தான் எங்களுடைய தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தப்புவிக்காமல் போனாலும் தப்புவிச்சாலும் இப்படி நம்ம சொல்லுவோமா? சொல்லணும். ஏனென்றால் அப்படி சொல்லுகிறவங்களுக்காக ஆண்டவருடைய கை கிரியை செய்யும். அல்லேலூயா. கை தட்டுனா எல்லாரும் கை தட்டணும். ஆமை சொன்னா எல்லாரும் ஆமை சொல்லணும். ஸ்தோத்திரம் பண்ணா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணணும். வாசிங்க 7வது வசனம். அஸ்தோது வாழ் மக்களையும் அதன் எல்லைக்கு உட்பட்டவர்களையும் அவர் மூலக்கட்டிகளால் வாட்டி வதைத்தார். இந்த வசனத்தை எழுதுங்க, இந்த வசனத்தை கீறுங்க. இங்கதான் சூடு பிடிக்க போகுது செய்தி. இங்கதான் சூடு பிடிக்க போகுது செய்தி. சரீரத்தில் மூல கட்டிகள். என்னது? என்ன கட்டிகள்? ஆண்டவர் சொல்றாரு, அவர் இருக்க வேண்டிய இடத்துல சிலைகளை தூக்கி வச்சீங்கன்னா கட்டிகள் வரும். கீழ்ப்படியாமல் நடந்தீர்கள் என்னால் கட்டிகள் வரும். ஆண்டவருடைய சமூகத்தில் பெலிஸ்தியர்களை எப்படி அவர் வாட்டுறார் என்று பாருங்க. ஒரு விக்கிரகத்தை நிமித்தி வச்சாங்க, அது விழுந்தது. திரும்ப நிமித்தி வச்சாங்க, உடைச்செறிந்தார். நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியல் என்று சொன்னா மூலத்தால ரத்தம் ஒழுகுதுங்க. மூலம் தள்ளி
கட்டிகளால் நிரம்பி இருக்குங்க. நம்ம சொல்லுவோம் பைல்ஸ் கட்டிகள். பைல்ஸ், எனக்கு உடல்ல பைல்ஸ் வருது. ஆண்டவரை துதிக்காட்டி அது வரும். ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ண. பாத்தீங்களா? மூல கட்டிகளால் அவர்கள் என்ன செய்தார்? வதைத்தார். யார? பெலிஸ்தியர்களை. அந்த தெய்வத்தினுடைய பேர் என்ன? தாகோன். யார் பேர் என்ன? தாகோன். தாகோன். நமக்குள்ள தாகோனின் ஆவி. தேவன் வாழ வேண்டிய இடத்துல தாகோனின் ஆவி. தேவன் மகிமை பண்ண வேண்டிய இடத்துல தாகோனின் ஆவி. பிரஸ்ட்ல கட்டி வருது, குடலில கட்டி வருது, கேன்சர் கட்டிகள் வருது, மூலத்தால ரத்தம் ஊத்துது, மூலத்துல கட்டிகள் வந்திருக்கு. இந்த பைல்ஸ் பிரச்சனைகள், பாவ மன்னிப்பு கேட்டு உங்களுடைய உள்ளத்துல இயேசுவை வைக்கணும். என்ன செய்யணும்? தயவு செய்து யாருமே, நான் யாருக்கும் ஒரு ஒப்பிட்டு பேசுறேன் நினைச்சிடாதீங்க. நான் ஒரு குட் நியூஸ் சொல்றேன். இந்த உபவாச நாளில் இந்த வார்த்தைகளை வீட்டை போய் ஒரு தரம் படிங்க. இந்த வார்த்தைகளை படிக்க 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 எல்லா கட்டிகளையும் இயேசு எடுத்து போடுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இப்ப கட்டிகளை குறித்து பயப்படணுமா? இல்ல. பெலிஸ்தியர்களினாலே தேவனுக்கு விரோதமான மனிதர்கள். இப்ப பெலிஸ்திய ஆவி நமக்குள்ள கிரியை செய்யக்கூடாது. இந்த சிலைகளை, சாத்திரங்களை, மந்திரங்களை, வேண்டாத காரியங்களை தேடி போற இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் விட்டு விலகி இயேசுவே பரிசுத்தர், 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 உன்னதங்களில் அவருடைய நாம மகிமைப்படுவதாக, இந்த பூமியிலும் அவருடைய நாம மகிமைப்படுவதாக, அப்படி சொல்லி அவரை மகிமைப்படுத்தணும். அதுலயும் பெரிய கிருபை, என்னால் அவருடைய நாம மகிமைப்படணும். நான் துதிக்கிறதுனால, ஜெபிக்கிறதுனால, ஆராதிக்கிறதுனால, அவரை தேர்றதுனால அவருடைய நாமம் என்ன செய்யணும்? மகிமைப்படணும். அல்லேலூயா. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, அவருடைய மாட்சிமை மகிமை பெரிது, மங்காத புகழுடனே என்றென்றும் வாழுகிறவர். இதை சொல்லக்குள்ள எழும்பியல்ல வரணும். எங்க நித்திரியா? என்னடா இது? சரி, கைதட்டி இந்த லிரிக்ஸை பாடுவோம் வாங்க. ஆமே. சொல்லக்குள்ளையே பறந்து வரணும் இல்ல பிரதர்? நீங்க பைபிள் எடுத்துட்டு பிரதர், நீங்க இருக்கீங்க, நீங்க அதுல அவங்க செய்வாங்க. ஓகே, கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஆமே. அவருக்கு மாத்திரமே துதியும் கனமும் மகிமையும் உரித்தாவதாக. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாற்றி பெற்று எந்திடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாற்றி பெற்று உயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சப்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன், மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மங்கனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம்,
குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலிக்கட்டும், ஆடல் பாடல் சத்தமும் ஜொலிக்கும். கைகளை தட்டுங்க. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதிநிலை ஆதிநிலை எகுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோம். பாலான மன்னடிகள் யாவும் பாராடும் வேந்தன் மயாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலிக்கட்டும், ஆடல் பாடல் சத்தமும் ஜொலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கிரம் யாவும் அகலும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை, இரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறுத்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுக்கள் அறுந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலிக்கட்டும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலிக்கட்டும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹalleluya. பெலிஸ்தியர்களுக்கு என்ன செய்தார் அவரு? மூலக்கட்டிகளால அவர்களை வதைத்தார். வாசிங்க. ஆமென். இவ்வாறு நிகழ்ந்ததை கண்டபோது இஸ்ரவேலின் கடவுளது பேழை கடவுளுடைய பேழை நம்மிடையே இருக்கலாகாது, ஏனெனில் அவரது கை நம்மையும் நம் தெய்வம் தாங்கோனையும் வன்மையாக தாக்கியுள்ளது என்று பேசிக்கொண்டனர். ஆகவே அவர்கள் ஆள் அனுப்பி பெலிஸ்திய தலைவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களிடம் இஸ்ரவேலரின் கடவுளது பேழையை நாம் என்ன செய்வோம் என்று கேட்டார்கள். அவர்கள் இஸ்ரவேலரின் கடவுளது பேழையை காத் நகருக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று பதிலுரைத்தனர். அவ்வாறே இஸ்ரவேலரின் கடவுளது பேழையை எடுத்துச் சென்றனர். அதை அங்கு எடுத்துச் சென்ற பின் ஆண்டவரின் கை அந்நகரை வன்மையாக தாக்கி மாபெரும் அழிவை ஏற்படுத்தியது. அவர் அந்நகர் மக்களை பாருங்க, இஸ்ரவேல்ல ஒரு மனுஷன் இவர்களுக்கு விரோதமா யுத்தம் செய்யல. அவருடைய பேழை யுத்தத்தை மேற்கொண்டது. ஆமென். அல்லேலூயா.
நீங்க ஆவியானவரை பெற, ஜெப ஆவியை பெற்றுக்கொள்ள அவருடைய ஆவியானவர் கிரிகை செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். என்ன செய்ய ஆரம்பிப்பாரு? கிரிகை செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். நீங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி விட்டுருங்க, தேவன் பார்த்து கொள்ளுவார். ஆமென். நல்ல பாவங்கள் அறிக்கை செய்து ஜெபிங்க, அவர் பார்த்து கொள்ளுவார். இஸ்ரவேலின் தேவன் மகிமை மாட்சிமை படத்தக்கதாக உங்கள் நடுவில் இறங்குவார். ஆமென். வன்மையாக ஆண்டவருடைய கை என்ன செய்தது? பெலிஸ்தேர ஒவ்வொரு பட்டணத்திலையும் தாக்கியது. நீங்க முழங்கால் போடணும், உண்மையா போடணும், உண்மையா உபவாசம் பண்ணணும், உண்மையா அவரை தேடணும். சபைக்கு வந்துட்டு போறதில்லை, அதிகாலையில் ஒரு டைமை டிசைட் பண்ணி அவரை தேடணும். எனக்கு பெரிய ஆச்சரியம், நீங்க கேளாம இருந்த நாட்களில் பரவாயில்ல, பைபிள் படிக்கணும், ஜபிக்கணும், அதிகாலையில தேடணும், அவருடைய சமூகத்தை நாடணும், பாவரிக்கை செய்யணும், உபவாசம் பண்ணணும் என்று தெரியாத காலத்துல பரவாயில்ல. தெரிஞ்ச பிறகு நீங்க செய்யாத பொழுதுதான் உங்களுக்கு மூல கட்டிகளால் அவர் உங்களை வாதிக்கிறார். வன்மையாய் அவருடைய சீற்றம் வருகிறது. பாருங்க, நீங்க ஆண்டவரை மறுதலிக்க மறுதலிக்க ஒவ்வொரு விதமான பாடுகள் உங்களுக்கு மேல வந்து கொண்டே இருக்கும். அவரை புறக்கணிக்கவே கூடாது. சர்ச்சில் வந்து வாய் மூடிட்டு போக கூடாது. நல்லா கையை தூக்கி இயேசுவேன்னு கூப்பிட்டு நல்லா கதறி அழுது ஜெபம் பண்ணி பாவங்கள் அறிக்கை செய்து போகணும். ஒரு பிறவி குருடன் இயேசு போனதை கண்டு கேள்விப்பட்டு கூவி அழைத்தான். ஒரு பெண் 18 வருஷம் வியாதிப்பட்டவள் இந்த ஜனங்களுக்குள்ளே போய் அவரை தொட்டு சுகம் பெற்றாள். சகையு மரத்தின் மேலே ஏறி ஆபிரகாமின் பிள்ளை என்று பெயர் பெற்றார். பேதுரு படகை கொடுத்து திருச்சபைக்கு தலைவரானார். ஸ்தேவான் தன்னுடைய ஜீவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து வானம் திறந்ததையும் பிதாவை தரிசித்தான். அல்லேலூயா. பவுலை நெய்ய பிணைந்து அடித்து சிறையில் தள்ளினார்கள். கவனமாய் கேளுங்க, இந்த பவுல் சிறையில இருந்து பவுலும் சீலாவும் துதித்தார்கள். என்ன நடந்தது? சிறைச்சாலை கதவுகள் திறந்தது, சங்கிலிகள் கலண்டது. பவுலுக்கு மட்டுமா அப்படி நடந்தது? பவுலுடைய சங்கிலிகள் மட்டும் உடைக்கப்பட்டது? முழு சிறையினுடைய கதவுகளும் திறந்தது, சங்கிலிகளும் கீழே விழுந்தது. அங்க வந்த காவலன் பார்த்தோன்னே வாளை தூக்கி கழுத்துல வச்சுட்டான். என்ன எல்லாரும் ஓடிட்டாங்க. பவுல் சொல்றார், நீ உன்னை வாதிக்காத, மாய்த்து கொள்ளாத, கொலை செய்து கொள்ளாத, நாங்கள் இங்கதான் இருக்கிறோம். நீங்க ஒரு ஆள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணினாலும் உங்க வீடு முழுவதையும் ஆண்டவர் அதிர பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் உங்களை தொடும். அல்லேலூயா சொல்லுங்க. மிக முக்கியம், கர்த்தரை தேடணும். நீங்க அதெல்லாம் அறிந்த பிறகு சோம்பேறிகளா ஜபிக்காம துதிக்காம தேடாம இருந்தீங்கன்னா நெருப்போட தான் வாழ்வீங்க. வேதனை வாட்டிக்கொண்டே இருக்கு. நீங்க வேலை செய்யற இடத்துல வேதனை வரும், வீட்டிலையும் வேதனை வரும், சரீரத்துல கட்டிகள் வரும். பாருங்க, இன்னைக்கு நம்ம கட்டிகளால பாதிக்கப்பட்டு ஒரு கட்டியை நான் நடுங்குறோம், ஜீவன் போப்பது, கேன்சர். சரீரத்துல அன்னைக்கு ஒரு தாய் சொன்னாங்க, என் சரீரத்துல அடி வயிற்றுல குடலில் நிறைய கட்டிகள் பரவிச்சு சொல்றாங்க. சின்ன சின்ன கட்டிகள் பரவிச்சு, அதுக்கு ரேடியேஷன் செய்யணும் என்று சொல்றாங்க. அதி உயர்ந்த ஒரு நெருப்பு போல ஒரு ட்ரீட்மெண்ட் செய்யறாங்க. பாவங்கள் அறிக்கை செய்யணும். சரீரத்தில் இருக்கிற பாடுகள் பிரச்சனைகள் விலகணும்னா தேவனை நோக்கி ஜபித்து பாடுகளை அறிக்கை செய்யணும். தேவனை நோக்கி ஜபித்து அவருடைய விசுவாசம் கொள்ளணும். பாருங்க, அதிகமான வேதனையை பெலிஸ்தியர்களுக்கு ஏற்படுத்தினார். அடுத்த வசனத்தை வாசிங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரை, சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் மூலக்கட்டிகளால் வதைத்தார். மூலக்கட்டிகளால் வதைத்தார். நீங்க
கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்திருக்கிறீங்களா? ஜெபிக்கிற நீங்க போய் பார்க்கணும். கேன்சர் ஆஸ்பத்திரிகளை போய் விசிட் பண்ணணும். நம்முடைய ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல போய் விசிட் பண்ணணும். நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு இந்த சின்ன குழந்தைகளை கூட்டிக் கொண்டு காட்டி கொடுக்கணும். அந்த இடத்துல போய் பாருங்க, சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. இலங்கையில மகரகமைக்கு போய் பார்த்திருக்கிறீங்களா? மகரகம் ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்க ஒரு தடவை. நான் போய் நடுங்கினேன். இந்த ஆஸ்பத்திரிக்குள்ள ஜெபிக்க போன பொழுது சின்ன பால் குடிக்கிற குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் கோட்டிய வேதனையோட அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். ஒரு ஆளுக்கு மேல கை வச்சு ஜெபிச்ச உடனே பக்கத்து கட்டில இருக்கிறவர் ஓடி வந்து, இவருக்கும் ஜெபிங்க, நீங்க கிறிஸ்தவரான்னு கேட்க இந்தவல்ல, அவங்க பல மதங்களை சார்ந்தவங்க, இஸ்லாமியரா இருக்கிறாங்க, பௌத்தர்களா இருக்கிறாங்க, சைவர்களா இருக்கிறாங்க, இந்துக்களா இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க, இயேசுவ கடவுளை நம்பாதவங்களா இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஓடி வந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க. அங்க வார எல்லா மதத்தை சார்ந்தவங்க, பௌத்த பிக்குவாய் இருந்தாலும் சரிதான், மௌலவியா இருந்தாலும் சரிதான், பாஸ்டரா இருந்தாலும் சரிதான், பாதிரியாரா இருந்தாலும் சரிதான், ஊழியக்காரனா இருந்தாலும் சரிதான், ஐயரா இருந்தாலும் சரிதான், அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு எங்களுக்கு ஏதாவது செய்யுங்க. மகரகம் ஆஸ்பத்திரிக்குள்ள பெரிய பன்சாலை இருக்குது. அந்த பன்சாலைக்கு ஓடி ஓடி போய் நூல்கள் கயிறுகளை கட்டுறாங்க. ஏன் அப்படி செய்யறாங்க? அந்த வலிகளை தாங்கவே முடியல. சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இப்ப நீங்க உபவாசம் பண்ணி ஜெபிச்சீங்கன்னா உங்களோட சின்ன குழந்தைகளை தேவன் வேலியிட்டு பாதுகாப்பார். உங்களை வேலியிட்டு பாதுகாப்பார். ஆண்டவருடைய பேழை இருக்க வேண்டிய இடத்துல விக்கிரக சிலைகளை வைக்காதீங்க. ஜெபிக்க வேண்டிய இடத்துல சோம்பேறித்தனத்தையும் நித்திரையும் வைக்காதீங்க. பைபிளுக்கு இடம் கொடுக்க வேண்டிய இடத்துல சினிமாக்கும் வேண்டாத அசூசிகளுக்கும் இடம் கொடுக்காதீங்க. பாருங்க, ஒரு ஹோட்டலுக்கு போற பொழுது, ஒரு பீச்சுக்கு போற பொழுது, ஒரு என்டர்டைன்மெண்ட் எடுக்கிறதுக்கு எங்கேயோ போற பொழுது எவ்வளவு ஆயத்தங்களை செய்து ஹேண்ட் பேக்ல ரவுலிங் பேக்ல சாமான்களை வச்சு, தண்ணி போட்டில் எல்லாம் தண்ணி நிரப்பி, ஷூ சொக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு, பிரஷ் எல்லாம் எடுத்து வச்சு, அதிகாலையில 3 மணிக்கே எழும்பி சட்டாரண்டு வெளிக்கிட்டு புறப்பட்டு போறோம். அதை விட பெரியது நம்முடைய சந்ததி சாபங்களில சிக்கிக்கொள்ளாம இருக்க ஆண்டவருடைய சமூகத்தை நாடி தேட ஆர்வமா வாஞ்சையா இருக்கணும். ஆனா நமக்கு அந்த வாஞ்சை இல்லை. அதனால நோய்கள், பிரச்சனைகள், சாபங்கள். நான் இப்ப ஒரு காரியம் சொல்லுவேன், கொஞ்சம் கசப்பான உண்மை பாருங்க. நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணியுமே அதே இடத்துல இருக்கிறோம், அசைரம் இல்லை. ஒரு படி உயர்ந்த ஆசீர்வாதங்களை பெற முடியாம கஷ்டப்படுறோம். நம்முடைய இருதயம் இன்னும் தேவன் விரும்புற இடத்துல அமரல்ல. தேவனை தேடுது, ஆனா இன்னும் இருதயம் மாறி ரட்சிக்கப்படல. இந்த இருதயம் மாறி ரட்சிக்கப்படணும். இந்த இருதயம் மாறி கர்த்தருக்கு அர்ப்பணிக்க தொடங்கணும். அப்பதான் சின்ன பிள்ளைகள் சுகமடைவாங்க, பெரியாக்கள் சுகமடைவாங்க. ஒரு 6 மாசம் நல்லா இருக்குது, 6 மாசம் பிரச்சனை, 3 மாசம் சந்தோஷம், 3 மாசம் துக்கம், 2 மாசம் நோவு வலி இல்லை, 2 மாசம் பிற முடிஞ்சது நோவு வலி. இப்ப கொஞ்ச நாள் அவர் சந்தோஷமா இருக்கிறார், இப்ப கொஞ்ச நாள் அமைதியாக இருக்குது, இப்ப கொஞ்ச நாள் வேதனை இல்ல. அப்படி இல்லை. இயேசு தந்தால் அது மெய்யான விடுதலை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு தந்தால் அது மெய்யான விடுதலை. இந்த மெய்யான விடுதலை நீங்க பெறணும், நான் பெறணும். பாருங்க, சின்ன குழந்தைகளை அவர் வாதித்தார், பெரியவங்களை வாதித்தார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் கடவுளின் பேழையை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள். அவர்கள் கடவுளுடைய பேழையை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள். கடவுளின் பேழை எக்ரோனுக்கு வரவே எக்ரோனியர் எங்களையும் எங்கள் மக்களையும் அழிக்கவே இஸ்ரேலின் கடவுளது பேழையை கொண்டு வந்து விட்டார்கள் என்று என்ன சொல்றாங்க? எங்களையும் எங்களுடைய மக்களையும் சந்ததியையும் அழிக்க. யார் அவங்க? எக்ரோனியர். அவங்களோட பேர் என்ன? எக்ரோனியர். அடுத்தது யாரு வர்றாங்க? பெலிஸ்தியர்களுக்கு அடுத்தது எக்ரோனியர். நமக்கு விரோதமான ஆவிகள், பிரச்சனைகள். நம்ம சினிமாவை விட்டுட்டோம், இப்ப போன்ல இறங்கிட்டோம். போனை விட்டுட்டோம், இப்ப பாக்கு சப்பரையில பழகிட்டோம். பாக்கு சப்பரதை விட்டுட்டோம், மூக்குப்பொடி போறதை பழகிட்டோம். மூக்குப்பொடி போறதை விட்டுட்டோம், நம்ம கொசப்பு கழுவுறதுல விளங்கிட்டோம். சரி, கொசப்பை விட்டுட்டோம், கோபப்படுறதுல இறங்கிட்டோம். ஏதாவது ஒன்று நம்மளை பிடிச்சுக்கிட்டே இருக்கு.
இதெல்லாம் மாறணும்னா இயேசுவை நம்ம சேவிக்கணும். அல்லேலூயா. பாருங்க, இப்பெல்லாம் ஒரு லேட்டஸ்டான ஆட்கள் காலில் கயிறு கட்டுறாங்க. ஒரு காலத்துல இடுப்புல தான் கயிறு கட்டுனாங்க. சரி, பரவாயில்ல, அது கட்டத்தான் வேணும். கொஞ்ச நாளுக்கு பிறகு என்ன செய்தாங்க, இந்த கையில கட்டுனாங்க. அது என்னதுக்கு கட்டுறாங்கன்னு தெரியல, கட்டுனாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா இந்த கையில கட்டுனாங்க. சரி, பரவாயில்ல. இப்ப பாத்தீங்கன்னா காலில் கயிறு கட்டிட்டு திரியிறாங்க. பார்த்துருக்கிறீங்களா? அது என்னத்துக்கு கட்டுற, எதுக்கு கட்டுற, ஏன் கட்டுற தெரியாது. கொஞ்ச நாள் காதுல மட்டும்தான் குத்தினாங்க, பிறகு காது எல்லாம் குத்துனாங்க. இப்போ ஒரு லேட்டஸ்டா என்ன செய்றாங்கன்னா காதுக்குள்ள குத்துறாங்க. சரி, அது முடிஞ்சதுன்னு பார்த்தா மூக்குல குத்துறாங்க. சரி, மூக்குல ஒண்ணுலாம் குத்துறாங்கன்னு பார்த்தா ரெண்டுலையும் தூக்கி திடுறாங்க. சரி, ரெண்டுலையும் குத்துறாங்கன்னு பார்த்தா நடுப்பதியில தூக்கி திடுறாங்க. அது ரெண்டுலையும் குத்துறதுன்னு பார்த்தா தொப்புல குத்தி திடுறாங்க. பார்த்துருக்கிறீங்களா? ஒன்னு விட்டா ஒன்னு, ஒவ்வொன்னுக்கும் பிரசங்கம் பண்ண வேண்டி இருக்குது. இத மாறு, அதை மாறு, அதை விலகு, இதை விலகு. இதுல ஒரு கேஸ் இருக்குது. எதுலையுமே நான் சம்மந்தப்படாத மாதிரி முழுதையும் செய்துட்டு முழுசாம குந்திட்டு இருக்கும். பார்த்துருக்கிறீங்களா? சபையில எல்லாத்தையும் செய்யும் பிடிபடாது, அவ்வளவு ஆயத்தமா இருக்கும். ஆனா வேதம் சொல்லுது பிடிபடுவாங்க. எப்படி பிடிபடுவாங்க? கட்டிகளை வைப்பார். கட்டிகளை வைப்பார், காணாத மாதிரி மறைச்சு போடுவார். என்ன செய்வாரு? வாய் தரங்க. நான் சொன்னேன் செய்தி சூடு பிடிக்குதுண்டு. நல்லா தான் தொடங்கணும், நாச மறுப்புகளை பேச வேண்டி இருக்குது. நான் சொன்னேன் செய்தி சூடு பிடிக்க போகுதுன்னு சொன்னேன். இப்ப உங்களுக்கு என்னமோ கொதி எழும்பும் பாருங்க. அப்ப இதானோ, அப்ப இதானோ, இல்ல இதான், இது இந்த ஆவிதான். பாருங்க, இவங்க என்ன சொல்றாங்க? 10வது வசனத்தை வாசிக்க பிரதர். அவர்கள் கடவுளின் பேழையை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள். எக்ரோனுக்கு யார் அனுப்பினாங்க? பெலிஸ்தியர்கள். பெலிஸ்தியர்கள் நினைச்சாங்க, இஸ்ரவேலர்கள் பயந்துட்டாங்க. பாருங்க, இஸ்ரவேல்ல ஒரு மனுஷன் கூட மடியாம தேவனுடைய சுயம் ஜனங்களை தாக்குகிறது. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்தா இந்த உபவாச நாள்ல தேவனே உங்களுக்காக ஜெயம் தருவார். ஆமென். காற்றும் இல்லை, மழையும் இல்லை, காடுகள் எல்லாம் முளைக்கிறது. அப்படியா? என்ன ஒரு மாதிரியா இருக்கிறேன்? காற்றும் இல்லை, மழையும் இல்லை, வாய்க்கால் எல்லாம் நிரம்புகிறது. எலியாவின் ஜெபத்துக்கு அப்படி ஒரு வல்லமை இருந்தது. அல்லேலூயா. தேவன் மகா பெரிய தேவன். பைபிளை கொஞ்சம் நல்லா படிக்கணும் பாருங்க. அடுத்த வசனத்தை பாருங்க. எக்ரோனியர்கள் என்ன சொல்றாங்க? எங்களையும் எங்கள் மக்களையும் எங்கள் மக்களையும் அழிக்கவே இஸ்ரவேலின் கடவுளது பேழையை கொண்டு வந்து விட்டார்கள் என்று கத்தினார்கள். என்ன செய்தாங்க? கத்துறாங்க. எங்களை கொல்ல போறீங்களா? எங்களை கொல்லாதீங்க. ஏன் கத்துறாங்க? பெலிஸ்தியர்களுக்கெல்லாம் மூலத்துல கட்டி வந்துட்டு, பெரியாக்களுக்கு வந்தா பிரச்சனை இல்ல, சின்னாக்களும் வந்துட்டு. இதை எக்ரோனியர்கள் கழிப்படுறாங்க. இந்த பெலிஸ்தியர்கள் எக்ரோனியர்கள் எல்லாம் செங்கடலை பிளந்த பொழுது, யோசுவாட தலைமையில பேழையை தூக்கி கொண்டு வந்த பொழுது, நதி யோர்தான் நதி புறமுதுகிட்டு ஓடினதை கண்டு, அமலேக்கிய யுத்தங்களை கேள்விப்பட்டு, மிதியானிய யுத்தங்களை கேள்விப்பட்டு, மோபாவிய யுத்தங்களை கேள்விப்பட்டு இந்த பேழையை குறித்து பயந்து நடுங்கினார்கள். அல்லேலூயா. முதலாவது உங்களுடைய உபவாச ஜெபம் எதிரிகளை நடுங்க பண்ணும். எதிரி என்ற உங்க அக்காவையும் அண்ணாச்சையும் தம்பியையும் மச்சாலையும் மாமியையும் சித்தப்பாவையும் பக்கத்து வீட்டுக்காரனையும் நினைக்காதீங்க. எதிரி என்ன? முதலாவது பிசாசு, இரண்டாவது உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்கள், மூணாவது மந்திரவாதங்கள், பிள்ளை சூனியங்கள் செய்யற அந்த எதிரிகள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இவ்வளவு சத்தமா சொல்றீங்க உபவாசம் போல? அதான் நீங்க 2 நேரம் உபவாசம், 2 நேரம் பிரசங்கம் பண்ற, 2 நேரம் துதிக்கிற, கடும் சரீர டயர்ட். நாங்களே சலராம நிக்கிறோம். கர்த்தர் ஜீவன் உள்ள கர்த்தர். நல்ல கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற ஆர்வமா கேட்கணும். இந்த 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தை நோட் பண்ணி வைங்க. முதல் வேலையா வீட்டு போய் வாசிப்பீங்க.
கட்டி வருது, கட்டிக்கு பின்னால பொட்டி வருதுன்னெல்லாம் வரப்படாது. கத்தரை தேடினீங்கன்னா கத்தர் உங்களை விடுவிப்பார். ஆனா நான் சொன்னேனே, நம்மட சபையில் ஒரு கேஸ் இருக்கு. எப்படின்னா, முழுதையும் செய்து போட்டு முழுசாம நடிக்குங்கள். முழுசுனா தானே பிடிபடுவோம். நம்ம எப்பயுமே முழுசாம இருப்போம். இவர் எப்படி கண்டுபிடிப்பார்? ஒரு 3 மாசத்துல முழு கட்டி வளரும். அப்ப என்ன செய்யலாது? சபிக்கிறேனா? இல்ல. மனம் திரும்புங்க. இந்த உபவாச காலத்துல உங்களையும் விடுவிப்பாரு, என்னையும் அவர் விடுவிப்பாரு. உங்களை தடி கொண்டு அவங்க தாக்கின பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார். எனக்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 10ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஏசாயா 10 24 25 33 20 33 என்னது? என்னது? சீயோனில் குடியிருப்பவர்கள் இனி நோயாளி என்று சொல்லப்படுவதில்லை. கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. இப்ப எக்ரோனியர்கள் என்ன செய்றாங்க? நீங்க கை தட்டாதீங்க தயவு செய்து. எனக்கு ஒரு மாதிரியா வருது. கை தட்டுனா கை தட்டி கத்தரை துதிக்கணும். இது எசக்கங்கட்ட ஜனங்கள் போல. வாசிங்க. எக்ரோனியர் என்ன செய்றாங்க? எனவே அவர்கள் ஆள் அனுப்பி பெலிஸ்திய தலைவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களிடம் இஸ்ரவேலின் கடவுளது பேழையை திருப்பி அதனிடத்திற்கே அனுப்பி விடுங்கள். அல்லேலூயா. என்ன மடத்தனமான வேலை செய்தீங்க? இஸ்ரவேலின் பேழை அங்கேயே அனுப்புங்கப்பா. டேய் போடா உபவாச கூட்டத்துக்கு. டேய் போய் முழங்கால் போடுறா. டேய் ஆண்டவரை தேடுறா. இன்னொன்று சொல்லுவேன், இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்கும் பாருங்க. அப்படி ஏன் சொல்றீங்க? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என்னன்னு கேளுங்களேன். என்ன பார்த்து கேளுங்களேன். என்ன பைபிள் எல்லாரும் மூடுங்க. பைபிளை மூடுங்க. நீங்க வீட்டை வாசிங்க. பைபிள் வீட்டுல தொடுறதே இல்லை. வீட்டுல பைபிள் படிக்கிறதும் இல்லை, ஜெபம் பண்றதும் இல்லை. கத்தரத்தர் இங்க வந்தா உங்களை பார்க்கிற நேரம் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் மாறு. இங்க பாரு, நான் பிரசங்கம் பண்ணி இந்த ஜனங்கள் பைபிளும் கையுமா பைபிள் என்ன கீழ்ப்படிதல் என்ன கடவுளே. எனக்கு சில நேரங்கள்ல இருந்து சபையில இருந்து போற நேரம் கண்ணால கண்ணீர் ஊத்தும். ஆனந்த கண்ணீரப்பா. ஒரு நாளை நினைச்ச உடனே அப்படி கண்ணால கிளுகிழண்டு தண்ணி வரும். நான் வீட்டை பைக் ஓடி போகல அப்படி கண்ணால தாரையா இந்த பக்கத்தாலையும் ஊத்தி கொண்டிருக்கு. நான் வீட்டை பொண்ணாட்ட கண்டு போய் அழிச்சிருவேன். ஏன் அல்றீங்கன்னு கேட்டக்கூடாது. ஆனந்த கண்ணீர். ஏன் நான் உங்களை நினைச்சு பூரித்து போறேனா? பைபிள் படிக்கிறது, ஜெபிக்கிறது, துதிக்கிறது. ஐயோ 6 மாசக்கலாமா? பாருங்க. இன்னொரு சூடு பிடிக்கிற காரியத்தை சொல்ல போறேன். என்னன்னு கேளுங்களேன். நாங்க கேட்க மாட்டோம். நாங்க கேட்க மாட்டோம். நீ சொல்றா கட்டி வரும்ன்றா, அதுக்கு பின்னால பொட்டி வரும்ன்றா. என்ன இதெல்லாம் ஒரு வார்த்தையா? இந்த உபவாச காலத்துல அதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்றேன். இன்னொன்று நீங்க பாருங்க, உங்களோட சரீரத்துல ஏதாவது ஒரு நோய் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். சரீரத்தில் ஏதாவது அஸ்மாவா இருக்கட்டும், தலையிடியா இருக்கட்டும், ஏதாவது ஒரு நோய். ஏன்னு கேளுங்களேன். தேவனுடைய பேழை இருக்க வேண்டிய இடத்துல உங்களோட வீட்டுல தேவனுடைய பேழையை நீங்க வைக்கல. ஆத்துமாக்குள்ள தேவனுடைய பேழை இருக்க வேண்டிய இடத்துல நீங்க அந்த பேழைய வைக்காம நல்லா 7 மணி வரைக்கும் நித்திர கொண்டு எழும்பிட்டு ஜபம் இல்ல, பைபிள் இல்ல, ஆண்டவரை தேர்தல் ஆலயம் இல்லை. அதான் நான் சொன்னேன், முழுதையும் செய்து போட்டு இந்த சபையில ஒரு கிருபைய பழகி இருக்கிறீங்க. முழுசாம இருப்பீங்க. பரிசுத்தாவி வந்தாக்கள் மாதிரி இருப்பீங்க.
அப்படி இருக்காதீங்க. சரியா? இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நாங்க உண்மையாய் உம்மை தேட போறோம் அப்பா. இஸ்ரவேலுக்கே நாங்க ராஜாவை தேட போறோம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்ன செய்ய போறோம்? மனதார தேட போறோம். அவர் எங்களை ஆசீர்வதிக்க போறார். 10:24 எகிப்திலே உங்களை யார் அடித்த பொழுது எகிப்தில் அடி வாங்கினீங்க, அடுத்தது உங்களை அங்க அடிக்கிறாங்க. அசீரியர்கள் கம்பு கொண்டு உங்களை தாக்குற பொழுது நான் அவர்களை கொஞ்ச நாள்ல திருப்பி அடிப்பேன். இந்த 10 மாசம் நீங்க அடி வாங்கி வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வியாகுலப்பட்டு இருக்கிறீங்க. இந்த 21 நாள் ஜபத்துல ஒரே ஒரு காரியம் தான் நீங்க செய்யணும். நிலைத்து நிக்கிற பரிசுத்தம், நிலைத்து நிக்கிற ஜபம், நிலைத்து இருக்கிற வைராக்கியம், மூணையும் வரமாக்க கேட்கணும். என்னத்த ஒரு அம்மா என்ன எப்படி பாக்குது, இது என்னத்த கேட்கிறது, என்ன கரைச்சல் இது, இப்படி பாக்குறேன். என்ன சொல்லுங்க அப்ப என்ன செய்யணும்? திரும்ப சொல்லுங்க. சுத்தம், நிலைத்து நிற்கிற வைராக்கியம். திரும்ப சொல்லுங்க அப்போ. நிலைத்து நிற்கிற ஜெபம், நிலைத்து நிற்கிற பரிசுத்தம், நிலைத்து நிற்கிற வைராக்கியம். வைராக்கியம் இருத்தானே. என்ன வைராக்கியம்? இந்த கண்ணுக்கு முன்னால சிரட்டையோட திரிவானி. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இப்ப 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் சிரட்டையில தான் தேத்தனி தராங்க. தெரியுமா உங்களுக்கு? அதான லேட்டஸ்டா இப்ப இந்த ஹோட்டல்ல சர்ச் பண்ணி பாருங்க. 3 ஸ்டார் ஹோட்டல்ல சோறு சாப்பிடுற பாத்திரம் சிரட்டையெல்லாம் இருக்கு. இந்த உங்களோட ஊர்ல வந்து சிரட்டை தாங்கன்னு வாங்கி தர்றாங்க, பார்த்துருக்கீங்களா? நீங்க நினைக்கிறீங்க இது என்னது கிண்டி சிரட்டையை தர்றான். அவன் 5 ஸ்டாருக்கு கொண்டு போய் பீங்கான் செய்யறான், கறி வைக்கிற பாத்திரம் செய்யறான், டீ குடிக்கிற கப் செய்யறான், சாப்பாடு அல்ற என்ன செய்யறான். நீங்க எப்படி சபிக்கிற? என்ற கண்ணுக்கு முன்னால நீ சிரட்டையோட திரிவா. அவன் எங்க இருப்பான் தெரியுமா? 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுவான். அப்படிலாம் நீ சபிக்காதீங்க, வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் அந்த வைராக்கியங்களாம் செல்லாதுங்க. வைராக்கியம் தெரியுமா? நான் இயேசு மேல வைராக்கியமா இருப்பேன். பாத்தீங்களா? நான் சொன்னேன் முழுசாம இருப்பீங்க நீங்க. இப்ப உடனே சொன்னீங்க ஒரு அல்லேலூயா, நான் உடனே மயங்கி ஓ மாக்குண்டாப்பா கடும் வைராக்கியம் இதுகள் என்று நம்பி போய் நித்திர கொண்டுருவேன். நாளைக்கு காலையில ஜெபிக்க கூடாதுன்னு தெரியும். உங்களோட வைராக்கியம் என்னன்னா ஒவ்வொரு கட்டிகள் வந்திருக்கு. அது விருப்பம் இல்லை தானே? எனக்கும் விருப்பம் இல்லை, உங்களுக்கும் விருப்பம் இல்லை. என்னது இருக்கணும் நமக்கு? நிலைத்து நிற்கும் வைராக்கியம், நிலைத்து நிற்கும் பரிசுத்தம், நிலைத்திருக்கும் ஜெபம். 6 மாசத்துக்கு ஜெபம், 60 மாசத்துக்கு உலகம். அப்படி இல்லை. கடைசி நாள் ராஜாவை காணும் வரை நம்முடைய காலத்தில் ஆண்டவர் வந்தா ஜெபிச்சு கொண்டே அவரை பார்க்கணும், பரிசுத்தத்தோட அவரை தரிசிக்கணும். இயேசுவை தவிர உலக இன்பங்கள் எதுவும் வேண்டாம். மோசே சொன்னாரே, கொஞ்ச நாள் நான் சந்தோஷத்தில் இருக்கிறத விட நான் ஆண்டவருக்காக துன்பங்கள் அனுபவிக்க போறேன். அல்லேலூயா. புரிஞ்சுதா? நம்முடைய சரீரத்துல கட்டிகள், நோய்கள், பிரச்சனைகள், பாடுகள் எல்லாம் மாற்றது இந்த உபவாச ஜெபம். பட்டினி கிடக்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க, அது உபவாசமாய் மாறுகிறது. சரிங்க, எல்லாரும் முழங்கால் போடுங்க. சீக்கிரமா பைபிள் எல்லாம் பேக்கில் வைக்க தேவையில்ல, முழங்கால் போடுங்க. எனக்கு உலகத்தை அச்சுறுத்துகிற கட்டிகள், உலகத்தை அச்சுறுத்துகிற பாடுகள், இதுக்கெல்லாம் ஒரே வழி, கர்த்தருடைய உடன்படிக்கை பேழை நமக்குள்ள சரியாக வர வேண்டும்.
ஜீவ வார்த்தை, ஜெபம், அவருடைய வாழ்வின் அப்பம். அவரை சாப்பிடணும், அவரை உணவாக சாப்பிடணும். கைகளை உயர்த்தி பிடிங்களேன். என்ன பாருங்க, கொஞ்சம் கை உயர்த்த முதல். இப்படியெல்லாம் இருக்காதீங்க, தாரா மாதிரி நல்லா இப்படி மேல தூக்கி கண்ணை மூடி இயேசுவே கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவே. இந்த 13வது நாள் 2வது ஜெப வேளையில் உங்களுடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. பெலிஸ்தியர்கள் ஆண்டவரே கண்ட அந்த வேதனைகளை நாங்க காணவே கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. உம்முடைய திரு ரத்தத்தினாலே, உம்முடைய திரு ரத்தத்தினாலே எங்களை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. கேளுங்க, கேளுங்க, எங்களை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. எங்களை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. கேளுங்க, எங்களை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. எங்களை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. எங்களை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. கேளுங்க, அபிஷேகம், ஆனந்த தைல அபிஷேகம், நிலைத்து நிற்கிற ஜெபம், நிலைத்து நிற்கிற பரிசுத்தம், நிலைத்து நிற்கிற கிறிஸ்து மேல இருக்கிற வைராக்கியம் எங்களுக்கு ஊற்றுங்க டாடி, ஊற்றுங்க டாடி. கேளுங்க, ஊற்றுங்க டாடி, ஊற்றுங்க டாடி, ஊற்றுங்க டாடி. கேளுங்க, ஊற்றுங்க டாடி, ஊற்றுங்க டாடி. கர்த்தருடைய ஆவி எங்கள் மேலே வரட்டும். கேளுங்க, கேளுங்க, கர்த்தருடைய ஆவி. இதை மட்டும் திரும்ப திரும்ப கேளுங்க. கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி எங்கள் மேலே இறங்குவதாக, இறங்குவதாக. வாசல்களை திறங்க, வாசல்களை திறங்க, வாசல்களை திறங்க. இயேசுவே இரட்சகரே, இயேசுவே இரட்சகரே, இயேசுவே இரட்சகரே, இயேசுவே இரட்சகரே, இயேசுவே இரட்சகரே, இயேசுவே இரட்சகரே, இயேசுவே இரட்சகரே. ஹல்லேலூயா, 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 ஹalleluya, ஹalleluya, நல்ல 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 ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்படிதான் கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே இரட்சகரே, இயேசுவே ஹalleluya, ஹalleluya. மாரநாதா, மாரநாதா, விடுவிக்கிறவரே, விடுவிக்கிறவரே, ஜெயம் தருகிற கன்மலையே. ஹalleluya, 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 ஹalleluya. ரிதுதி அந்தல லமஷிகல லந்தல லெவதுதி அந்தர லெவதுதி அந்தல. ஹalleluya. வல்லமைக்காக நன்றி சொல்லுகிறேன். சொல்லுங்க வாய் திறந்து, வல்லமைக்காக, கர்த்தருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. நல்லா கேளுங்க, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. கரங்களை உயர்த்தி விண்ணப்பம் பண்ணுங்க. கட்டிகளோ இருள்களோ எங்களை தொடக்கூடாது. கிருபையின் இரக்கங்கள் எங்களை நிரப்பட்டும் அப்பா. ஓ நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய சபைக்குள்ள நீர் கட்டிகளால் பாதிக்க கூடாதப்பா. மூல நோய்களால், மூளையில கட்டிகளால், பிரஸ்ட்ல கட்டிகளால், குடலில அடி வயிற்றுல கட்டிகளால், முள்ளந்தண்டுல கட்டிகளால், ஜூரின் அடைப்புகளால் ஒரு கட்டியும் ஜனங்களை தொடக்கூடாதப்பா. இயேசுவின் ரத்தம் 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 தெளிக்கப்படட்டும் அப்பா. நல்லா ஜெபிங்க. இயேசுவின் ரத்தம் எங்கள் மேலே, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் 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 எங்கள் மேலே. ஓ நன்றி அப்பா. இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிறேன் பிதாவே. ஆமென். கைகளை உயர்த்துங்க.
ஆமென் லார்ட். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த ஆன்லைன் செய்தியை கேட்க போகிற எந்த தேசத்தில் இருக்கிற மக்களாய் இருந்தாலும் ஆண்டவருடைய நாமத்தினால் விடுதலையும் ஆறுதலும் பெறுவார்களா. கட்டிகளும் நோய்களும் இயேசுவின் நாமத்தில் விலகி மறைவதாக. சுகம் பலன் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்வார்களாக. ஆமென் ஆமென் ஹalleluya. Hallelujah. மலைகளை நோக்கி